வணக்கம். எம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் எம் தலைப்பு செய்திகளை காணலாம். பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஆலோசனை மேற்கொள்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். கங்கை காவிரி நதிகளை இணைத்தால் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டம். இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் சீமானை பொது வேட்பாளராக நிறுத்த முடிவு. தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமனம். திமுக முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு மீதான வழக்கு பதிவிற்கு அண்ணாமலை வரவேற்பு. ரியாத்தியிலிருந்து கேரளாவிற்கு கடத்தி வரப்பட்ட 1 கிலோ தங்க பிஸ்கட்டுகள் பறிமுதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கிய வாக்குறுதிகளாக கருதப்படும் பெண்களுக்கு ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், மாநிலம் முழுக்க இலவச பேருந்து திட்டம், இலவச சிலிண்டர் என பல்வேறு வாக்குறுதிகளை தாவேக அளித்துள்ளது. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த சூழலில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஜூலை மாதம் இறுதியில் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தமிழக பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் துறையின் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறக்கூடிய திட்டங்கள் மற்றும் அதற்கு தேவையான நிதி தேவைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஆலோசனை மேற்கொள்ளப்பட வாய்ப்புள்ளது. கங்கை காவிரி நதிகளை இணைத்தால் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஹாஸ்பேட்டில் உள்ள துங்கபத்ரா அணையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 33 கிரேஸ்ட் கதவுகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி ஆகியோருடன் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது கோதாவரி மற்றும் காவிரி நதிகளை இணைப்பது கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்றும், எனவே இந்த திட்டத்தை மத்திய அரசு தேசிய திட்டமாக எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மேலும் ஒரே நாடு ஒரே மின் வலையமைப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் சாலை உட்கட்டமைப்பு போன்ற திட்டங்கள் இந்தியாவை வலுப்படுத்தி உள்ளனர் என்றும், அதேபோல் கங்கை மற்றும் காவிரி நதிகள் இணைக்கப்பட்டால் இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் உத்தரப்பிரதேச மற்றும் மத்திய பிரதேசத்தில் கென் பெத்வா நதி இணைப்பு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அதுபோன்ற திட்டங்கள் நாட்டின் நீர்வள மேலாண்மைக்கு உதவும் என்றும் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமானை பொது வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் மற்றும் விராலிமலை ஆகிய 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. இந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் களம் காண்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து இன்று அவரிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் மட்டுமே பதிலளித்துள்ளார். போட்டியிடவில்லை என்று மறுக்கவில்லை. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொது வேட்பாளராக களம் இறக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இவர் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த நிலையில் ஆளும் கட்சியான தாவேகாவிற்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து
தற்போது பொது வேட்பாளராக சீமானை போட்டியிட வைக்க முடிவு செய்திருப்பதாக தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணாவை மாநில அரசு நியமனம் செய்துள்ளது. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தொழிலதிபரும் ஜனநாயகன் பட தயாரிப்பாளருமான வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த நியமனத்திற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசும்போது, ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு நெருங்கியவர் என்றும், காவிரி மேகதாட்டு பிரச்சினை சென்று கொண்டிருக்கும் போது இவரை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்துள்ளார். கர்நாடக காங்கிரஸ் அரசின் பிராக்சி கவர்மெண்டாக செயல்படுகிறதா தாவேக அரசு என அதிமுக ஐடி விங் கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னதாக இவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க கோரிய போது உடனிருந்து சர்ச்சையாகியது குறிப்பிடத்தக்கது. திமுக முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு மீதான வழக்கு பதிவிற்கு அண்ணாமலை வரவேற்று உள்ளதுடன் தாவேக அரசின் கவனத்திற்கு கொண்டுவர ஊழலை பட்டியலிட அறிவுறுத்தியுள்ளார். வி தி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முறைகேடு புகாரில் சிக்கிய முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு மீது வழக்கு பதிந்து சோதனை நடத்தியதை வரவேற்கிறேன் என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என மனதார நம்புகிறேன் என்றும், ஏவவேலு மட்டுமின்றி கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த ஊழல்களை தாவேக அரசின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் விஜிஆர் எனர்ஜி ஊழல், ஊட்டச்சத்து கிட் ஊழல், பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்கியதில் ஊழல் நடந்துள்ளது எனவும், பிரதிபலிப்பு பின்புற அடையாள தகடுகள் கொள்முதல் செய்ததில் ஊழல் என போக்குவரத்து துறையில் பல ஊழல்கள் நடந்துள்ளது எனவும், தமிழ்நாடு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊழல், பூச்சிக்கொல்லிகள் கொள்முதல் செய்ததில் ஊழல் மற்றும் திமுக ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டத்திலும் ஊழல் நடந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசு விரைந்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ரியாத்தியிலிருந்து கேரளாவிற்கு கடத்தி வரப்பட்ட 1 கிலோ தங்க பிஸ்கட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததுடன் கடத்திய நபரை கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் துளசிசேரி பகுதியைச் சேர்ந்த அஸ்லாம் என்பவர் 1 கிலோ எடையுள்ள 10 தங்க பிஸ்கட்டுகளை ரியாத்தியிலிருந்து தனது ஊரான கேரளத்திற்கு கடத்த திட்டமிட்டார். அதன்படி அவசர காலத்திற்கு பயன்படுத்தப்படும் எமர்ஜென்சி லைட் பேட்டரியில் 10 தங்க பிஸ்கட்டுகளை மறைத்து வைத்துள்ளார். பின்னர் ரியாத்தியிலிருந்து தனது ஊரான துளசிசேரிக்கு புறப்பட்டார். மலப்புரம் மாவட்டம் கரீம்பூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவர் சுங்கத்துறை சோதனையில் தப்பினார். ஆனால் விமான நிலையத்திற்கு வெளியே வந்த அவரிடம் காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் சோதனை நடத்தினர். சோதனையில் அஸ்லாம் மறைத்து வைத்திருந்த 1 கிலோ எடையுள்ள 10 தங்க பிஸ்கட்டுகளை பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பேரறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 14 வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் என 800க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி நடைபெற்றது. முன்னதாக மாரத்தான் போட்டியில் பங்கேற்றவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர். அதன் பின்னர் மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா கொடியசைத்து துவங்கி வைத்தார். பேரறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டரங்கத்தில் தொடங்கிய மாரத்தான் ஓட்டம் கால்நடை மருத்துவமனை, பேருந்து நிலையம், மூங்கில் மண்டபம், மேட்டுத்தெரு, காவலன் கேட் வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. மாரத்தான் ஓட்டத்தின் போது போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மாரத்தான் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதில் காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் சாந்தி, காவல்துறை கலால் உதவி ஆணையர்
திருவாசகம் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே சந்தன மரம் வெட்டி கடத்திய 8 பேருக்கு வனத்துறையினர் தலா ரூபாய் 75,000 வீதம் ரூபாய் 6 லட்சம் அபராதம் விதித்துள்ளனர். சேலம் வனக்கோட்டம் வாழப்பாடி வனச்சரகத்திற்குட்பட்ட ஜல்லூத் காப்புக்காடு பகுதியில் சட்டவிரோதமாக சந்தன மரங்களை வெட்டி கடத்துவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வாழப்பாடி வனச்சரகர் அன்னப்பன் உத்தரவின் பேரில் வனவர் கிண்ணத்தம்பி, வன காப்பாளர்கள் மனோகர், ரமேஷ் உள்ளிட்ட வனத்துறையினர் ஜல்லூத் காப்புக்காட்டு பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது வனத்துறையினரை பார்த்ததும் 4 பேர் ஓட்டம் பிடித்தனர். அப்போது தவறி கீழே விழுந்த செல்போனையும் 5 கிலோ சந்தன கட்டைகளையும் சமையலுக்கான பொருட்களையும் விவசாய தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான 10 கிலோ சந்தன கட்டைகளையும் வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் தவறவிட்ட செல்போன் மூலம் விசாரணை மேற்கொண்ட வனத்துறையினர் பெரிய கவுண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த மணி, பாஞ்சாடு பகுதியைச் சேர்ந்த முருகேசன், செல்வராஜ், ஆண்டி, ராமன், இடையப்பட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த பாப்பாத்தி, கந்தசாமி, தாண்டனூர் பகுதியைச் சேர்ந்த கருணாநிதி என 8 பேரை வனத்துறையினர் அதிரடியாக பிடித்தனர். அதன் பின்னர் 8 பேருக்கும் தலா ரூபாய் 75,000 வீதம் 6 லட்சம் அபராதம் விதித்துள்ளனர். தஞ்சை அடுத்த வளநாடு புதூர் கிராமத்தில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் விரதமிருந்த இந்துக்கள் இஸ்லாமிய குடும்பத்தினரோடு அல்லாவிற்கு வழிபாடு செய்து மொஹரம் பண்டிகையை கொண்டாடினர். தஞ்சை அடுத்துள்ள காச வளநாடு புதூர் கிராமத்தில் 5 இஸ்லாமியர் குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இஸ்லாமியர்களின் மொஹரம் பண்டிகையை 5 இஸ்லாமியர் குடும்பத்தினரோடு இணைந்து ஆயிரக்கணக்கான இந்து மக்களும் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் விரதம் இருந்து வீட்டிற்கு வீடு அல்லாவிற்கு சிறப்பு வழிபாடு செய்தனர். மேலும் தப்பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்ற இந்து மக்கள் அல்லாஹ் கோவில் முன்பு தீ மிதித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றி மொஹரம் பண்டிகையை கொண்டாடினர். வாழப்பாடி அருகே பேருந்தில் பயணித்த நகை வியாபாரியின் 58 சவரன் தங்க நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோயம்புத்தூரைச் சேர்ந்த பிரபு என்பவர் MJM ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் திருவண்ணாமலையில் நகை மாடல்களை காண்பித்துவிட்டு கோயம்புத்தூர் திரும்புவதற்காக அரசு குளிர்சாதன பேருந்தில் பயணம் மேற்கொண்டார். அதிகாலையில் அயோத்தியா பட்டணம் மார்க்கெட் அருகே உள்ள மகாலட்சுமி ஐயங்கார் பேக்கரி முன்பு பயணிகள் தேநீர் குடிப்பதற்காக பேருந்து நிறுத்தப்பட்டது. அப்போது தங்க நகைகள் இருந்த தோள் பையை இருக்கையின் கீழ் வைத்துவிட்டு பேருந்தை விட்டு கீழே இறங்கி சென்று தேநீர் குடித்துவிட்டு பேருந்தின் இருக்கையில் பார்த்தபோது நகை பையை காணவில்லை என்றும் அதில் 58 சவரன் தங்க நகைகள் இருந்ததாகவும் பிரபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காரிப்பட்டி காவல் நிலையத்தில் பிரபு புகார் அளித்ததின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தங்க நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை கோயம்பேடு அடுத்த மேட்டுக்குளம் சாலையில் அமைந்துள்ள பாஞ்சாலியம்மன் திருக்கோவிலின் நிலத்தை தமிழக அரசு மீட்க வேண்டும் என வலியுறுத்தி கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கோயம்பேடு அடுத்த மேட்டுக்குளம் சாலையில் சுயம்பாக தோன்றிய ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமான 1 ஏக்கர் 28 சென்ட் நிலம் தனியார் உணவகத்திற்கு சொந்தமான நிலம் என கூறி அந்த இடத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவில் இடத்தில் கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கடந்த 16ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போது நிலம் தொடர்பான பிரச்சினை குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் நிலத்தை அளவீடு செய்வார்கள் என்றும் அதுவரை இரு தரப்பினரும் எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுரைகள் வழங்கியதை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த நிலையில் மீண்டும் தனியார் நிறுவனம் கட்டுமான பணியை தொடர்ந்ததால் கோவில் நிர்வாகிகள், பக்தர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கோவில் வளாகம் உள்ளே அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அறநிலையத்துறை அமைச்சர் இக்கோவிலுக்கு வருகை தந்து பார்வையிட்டு கோவில் நிலத்தை மீட்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் கோவில் நிலத்தை மீட்க அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து மனு அளித்துள்ளோம் என்றும் இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர்.
வெளிநாடு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா 2026க்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய திருத்த சட்ட மசோதா பிறந்த நாளான ஜூன் 28ஆம் தேதி தேசிய உண்ணாவிரத நாளாக கடைபிடிக்க உள்ளோம் என்று சென்னையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் தெரிவித்துள்ளார். வெளிநாடு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா 2026க்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சிறுபான்மையினருக்கான கூட்டு நடவடிக்கை குழு தலைவரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான வில்சன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வெளிநாடு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா 2026க்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய திருத்த சட்ட மசோதா பிறந்த நாளான ஜூன் 28ஆம் தேதியை தேசிய உண்ணாவிரத நாளாக கடைபிடிக்க உள்ளோம் என்றும் ஜூலை 3ஆம் தேதி FCRA மசோதாவை கண்டித்து அனைத்து மாநிலங்களிலும் போராட்டம் மேற்கொள்ள உள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் வெளிநாடு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதாவால் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் சொத்துக்கள் மட்டுமல்லாமல் இந்து கோவில்களின் சொத்துக்களும் பறிபோகும் என்றும் பொது நிறுவனங்களுக்கு வரும் பணங்கள் கண்காணிக்க ஏற்கனவே உள்ள குழுக்களை போதுமானது என்றும் ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா 2026 வேண்டாம் என்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் தெரிவித்துள்ளார். அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு குழு தலைவரும் ஆதி திராவிடர் மகாஜன சங்க தலைவருமான ஐயா எல். இளைய பெருமாள் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தென்னாட்டு அம்பேத்கர் ஐயா எல். இளைய பெருமாளின் 103வது பிறந்தநாள் விழா காட்டுமன்னார் கோவிலில் கொண்டாடப்பட்டது. அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு குழு தலைவரும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான ஆதி திராவிடர் மகாஜன சங்கம் தலைவருமாகிய ஐயா எல். இளைய பெருமாள் 103வது பிறந்த நாள் விழாவையொட்டி இளைய பெருமாள் தைய முத்தாளம்மல் அறக்கட்டளை நிறுவனரும் ஆதி திராவிடர் மகாஜன சங்க தலைவருமாகிய டாக்டர் ஜி.பி. ராஜகலாமணி கலந்து கொண்டு ஐயா இளைய பெருமாள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழாவில் பொதுச் செயலாளர் இளைய அன்பழகன், பொருளாளர் இளங்கோவன், துணைத் தலைவர் மகேஸ்வரி மற்றும் மழலை செல்வங்கள், ஹர்ஷிதா, நிகிதா மற்றும் நிர்வாகிகள் ஜெயபால், கலைவேந்தன், சுரேஷ், காமராஜ், அம்பிகாபதி, திருசங்கு, ஸ்ரீதர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயா இளைய பெருமாள் மணிமண்டபத்தில் மருத்துவர் எல்.இ. வெற்றி வீரமணி குடும்பத்தினர் இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினர். பெரியபாளையத்தில் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு ஆதரவு இல்லம் என்ற மனநல மையம் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் குமரப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட ராளப்பாடி கிராமத்தில் ஆதரவு இல்லம் என்ற மனநல மையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு ஆதரவு இல்லம் சார்பில் ஊழியர்கள், பயனாளிகள் பங்கேற்று பேரணி மற்றும் வீதி நாடகம் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க எல்லோரும் ஒன்று கூடி தடுப்போம் என்றும், போதைப் பொருள் தீங்குகள் பற்றியும் இதனால் இளைஞர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஆதரவு இல்லம் ஊழியர்கள் கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். அப்போது பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகளுக்கும், கடை வியாபாரிகளுக்கும், பள்ளி மாணவர்களுக்கும், பொதுமக்களுக்கும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆதரவு இல்லத்தின் தலைவர் கோடீஸ்வர ராவ், துணைத் தலைவர் ஜீவா ராவ், ஆதரவு இல்லத்தின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு மின்சார ஊழியர் ராமச்சந்திரன், அருணகிரி, பாபு, புகழேந்தி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒட்டஞ்சத்திரத்தில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போதைப் பொருட்கள் தடுப்பது குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை
கையில் ஏந்தியபடி ஒட்டன்சத்திரம் பிரதான சாலையில் பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியில் ஒட்டன்சத்திரம் காவல் ஆய்வாளர் லிங்கபாண்டியன், சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் சுந்தரராஜன், காளிமுத்து மற்றும் ஒட்டன்சத்திரம் காவல் நிலையத்தின் அனைத்து காவலர்களும் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவில் அருகே வண்டல் மண் எடுக்க விவசாயிகளிடம் ரூபாய் 1,00,000 கேட்ட தாவேகா நிர்வாகியின் காரை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த கண்டமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள நாரை ஏரியிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்காக வண்டல் மண் எடுக்க தமிழக அரசு சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் உரிய அனுமதி ஆவணங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ ஒப்புதல்களுடன் தங்களது விவசாய நிலங்களின் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் வண்டல் மண்ணை எடுத்து செல்லும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கடலூர் தெற்கு மாவட்ட இணை செயலாளர் புகழ்வேந்திரன் என்பவர் வண்டல் மண் எடுப்பதற்கு விவசாயிகளிடம் ரூபாய் 1,00,000 பணம் கேட்டதாக சில விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு சார்பில் சட்டப்படி அனுமதி வழங்கப்பட்டு அனைத்து ஆவணங்களும் முறையாக பெற்றுள்ள நிலையில் கூடுதல் தொகை எதற்காக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சம்பவ இடத்திற்கு வந்த தாவேகா மாவட்ட செயலாளர் புகழ்வேந்திரனின் காரை வழிமறித்து விவசாயிகள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து விவசாயிகளிடம் தாவேகா மாவட்ட இணை செயலாளர் புகழ்வேந்திரன் பணம் கேட்பது தொடர்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே விவசாயிகளுக்கும் தாவேகா மாவட்ட இணை செயலாளர் புகழ்வேந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாத காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் அருணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியை மாவட்ட ஆட்சியர் அருணா, கந்தரவக்கோட்டை தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மாரத்தான் போட்டியில் 600க்கு மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் 150ற்கு குறைவானவர்களுக்கு விழிப்புணர்வு டி-ஷர்ட் வழங்கப்பட்டது. மற்ற மாணவர்களுக்கு டி-ஷர்ட் இல்லை என மாரத்தான் போட்டி நடத்துபவர்கள் தெரிவித்ததால் டி-ஷர்ட் கிடைக்காத மாணவர்கள் ஏமாற்றமடைந்தனர். முன்னதாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா, கந்தரவக்கோட்டை தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன் ஆகியோர் கையொப்பமிட்டனர். மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பால், கடலை மிட்டாய், வாழைப்பழம் உள்ளிட்ட சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் மீட்கப்பட்ட ஒடிசா மாநில தொழிலாளர்கள் சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேரில் உள்ள தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிந்து 83 தொழிலாளர்கள் பாதிப்படைந்தனர். இவர்களில் அடுத்தடுத்து 12 பேர் உயிரிழந்த நிலையில் வேல்ஸ், வெங்கடேஸ்வரா, ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி என 4 மருத்துவமனைகளில் 66 வட மாநில தொழிலாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எஞ்சிய தொழிலாளர்கள் பெரியபாளையத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் முகாம் அமைத்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மீட்கப்பட்ட வட மாநில தொழிலாளர்களில் ஒடிசாவைச் சேர்ந்த 32 பெண்கள், 27 ஆண்கள் என 59 தொழிலாளர்கள் 2 பேருந்துகளில் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒடிசா மாநில அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து காலை 10 மணிக்கு புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் ஒடிசா மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். எஞ்சிய பிற மாநில தொழிலாளர்கள் அவர்களது மாநில அதிகாரிகளுடன் ஆலோசித்து அடுத்தடுத்து அவர்களது மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் நகராட்சி அலுவலகத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படத்தை வைக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் திருவள்ளூர் நகரமன்ற கூட்டத்தில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள நகரமன்ற கூடத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் படத்தை வைக்க வேண்டும் என
திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாசம் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் ஆகியோர் நகராட்சி ஆணையர் தாமோதரனிடம் கடந்த மாதம் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் இதுவரை எந்த ஒரு பதிலை தெரிவிக்காத நிலையில் இந்த மாதம் நடைபெற்ற திருவள்ளூர் நகரமன்ற சாதாரண கூட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படத்துடன் நகர்மன்ற கூட்டத்திற்கு சென்றனர். அப்போது தங்களின் அனுமதி இல்லாமல் எப்படி நகர்மன்ற கூட்டத்தில் நுழையலாம் என்று திமுக நகரமன்ற தலைவர் உதயகுமார் பாண்டியன், திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நகர்மன்ற கூட்டத்தில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையாளராக கலந்து கொள்ளலாமே தவிர எந்த அதிகாரமும் இல்லை எனவும், முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் வைக்க தீர்மானம் நிறைவேற்றினால் மட்டுமே வைக்க முடியும் என்றும் திமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் புகைப்படத்தை கையில் வைத்தவாறு நகர்மன்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பின்னர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உடல் உறுப்பு தானம் செய்ய உறுதிமொழி மேற்கொண்ட திருவொற்றியூர் தொகுதியின் 9வது வார்டைச் சேர்ந்த தாவேக உறுப்பினர் ஆல்பிரெட் ஜொனாதனனுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஜோசப் விஜயின் பிறந்தநாளையொட்டி திருவொற்றியூர் தொகுதியின் 9வது வார்டைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் ஆல்பிரெட் ஜொனாதன் உடல் உறுப்பு தான உறுதிமொழி மேற்கொண்டார். இதனை பாராட்டும் வகையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தாவேக உறுப்பினர் ஆல்பிரெட் ஜொனாதனனுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் மணிகண்டன், இதுபோன்ற மனிதநேய செயல்களில் பொதுவாக பலர் முன்வருவதில்லை என்றும், நீங்கள் எடுத்துள்ள இந்த முயற்சி பாராட்டத்தக்கது என்றும், இது மற்ற இளைஞர்களுக்கும் முன்மாதிரியாக அமையும் என்று தாவேக உறுப்பினர் ஆல்பிரெட் ஜொனாதனன் பாராட்டியுள்ளார். அரக்கோணம் அருகே 2 இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 15 வயது சிறுவன் உட்பட 2 பேரை கைது செய்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே திருத்தணி சாலையில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வேகமாக வந்த 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது வாகனத்தில் 12 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறையினர் 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட மோட்டூரைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் அவருடைய உறவினரான 15 வயது சிறுவன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கண்ணூர் அருகே சாலையில் வழிக்கு சென்ற பேருந்து கவிழாததால் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி உள்ளனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் மாம்பரம் அருகே பயணிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து ஒன்று பவர் லூப் மெட்டா பகுதியில் வளைவான சாலையில் சென்றபோது ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்த நிலையில் சாரல் மழையால் வழுவழுப்பான சாலையில் வழிக்கு சென்ற பேருந்து எதிர் திசையில் நின்றது. இதில் அதிர்ஷ்டவசமாக எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் விபத்தில் சிக்காமல் உயிர் தப்பினர். இதேபோல் பேருந்து கவிழாததால் பேருந்தில் பயணித்த பயணிகள் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். தற்போது இந்த விபத்தின் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரேயில் பகுதியில் நீச்சல் குளத்தில் நீந்தி கொண்டிருந்த இளைஞரின் உள்ளாடையில் புகுந்த பாம்பு கடிக்காததால் இளைஞர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரேயில் பகுதியில் தனியார் நீச்சல் குளத்தில் இளைஞர்கள் சிலர் நீச்சல் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அப்போது அதில் ஒரு இளைஞரின் உள்ளாடையில் ஏதோ புகுந்ததை உணர்ந்த இளைஞர் இதுகுறித்து நண்பர்களிடம் தெரிவிக்கையில் சக நண்பர்கள் பரிசோதித்த போது உள்ளாடையில் சிறிய பாம்பு புகுந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்ததுடன் விரைந்து செயல்பட்டு உள்ளாடையில் இருந்த பாம்பை பிடித்து வெளியே எடுத்தனர். இதில் பாம்பு கடிக்காததால் இளைஞர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஆலோசனை மேற்கொள்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய்.
கங்கை காவிரி நதிகளை இணைத்தால் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டம். இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் சீமானை பொது வேட்பாளராக நிறுத்த முடிவு. தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமனம். திமுக முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு மீதான வழக்கு பதிவிற்கு அண்ணாமலை வரவேற்பு. ரியாத்தியிலிருந்து கேரளாவிற்கு கடத்தி வரப்பட்ட 1 கிலோ தங்க பிஸ்கட்டுகள் பறிமுதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.